இன்றைய மன்னா. இயேசு சோதனைகளை தாங்கி நின்றார். வேத வசனங்கள். லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானிலிருந்து திரும்பி வந்து வனாந்தரத்திலே 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டார். மத்தேயு 4:1. அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்தரத்திற்குள் நடத்தப்பட்டார். ஊழியத்தின் வார்த்தைகள். தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ஆவியால் அபிஷேகிக்கப்பட்ட பிறகு ஒரு மனிதனாக இயேசு ஆவியின் வழிநடத்துதலின்படி நகர்ந்தார். முதலாவதாக அபிஷேகம் செய்யப்பட்ட மனித இரட்சகரை பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் வழிநடத்தினார். இந்த சோதனை அவர் மனித இரட்சகராக இருக்க தகுதியானவர் என்பதை நிரூபிக்கும் ஒரு சோதனையாக இருந்தது. மத்தேயு 6:13 கர்த்தராகிய இயேசு சீடர்களுக்கு எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இருப்பினும் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு வழிநடத்தப்பட்டார். கர்த்தராகிய இயேசு பலமுள்ளவராக இருந்தார். அவரால் சோதனையை தாங்கி நிற்க முடிந்தது. மாறாக நாம் ஒருபோதும் சோதனையை தாங்கி நிற்கவே முடியாது. கர்த்தராகிய இயேசு ஒருவர் மட்டுமே தேவனுடைய எதிரியின் சோதனையை தாங்கி நிற்கக்கூடியவர். அவர் பூமியில் இருந்தபோது அவர் பரிபூரணமானவராகவும் பலமானவராகவும் இருந்தார். ஆகையால் மனிதனை அடையும் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் தேவனின் எதிரியை தோற்கடிப்பதற்காக இந்த பரிபூரண மனிதனை சோதனைக்குள் வழிநடத்தினார். தீயவனின் சோதனையை நாம் தாங்கி நிற்க முடியாது. எனவே பிதாவே, என்னை சோதனைக்குள் நடத்திச் செல்லாதேயும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எவ்வளவு வலிமையாக உணர்ந்தாலும் நாம் உண்மையில் பலவீனமானவர்கள் மற்றும் சாத்தானின் சோதனையை எதிர்கொள்ள முடியாதவர்கள். தேவனுடைய எதிரியின் சோதனையை தாங்கக்கூடிய மனுஷீகத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே ஒருவர் நமது மனித இரட்சகரான கர்த்தராகிய இயேசு மட்டுமே. ஆமென்.